कि वो इमाम इश्क मोहब्बत है बरेली का रज़ा, वो इमाम इश्क मोहब्बत है बरेली का रज़ा, कि वो रज़ा मेरा रज़ा मेरा रज़ा मेरा रज़ा मेरा रज़ा है, वो रज़ा मेरा रज़ा मेरा रज़ा मेरा रज़ा है। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। बिस्मिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह, अम्मा बाद। ஆலா ஹஸரத் இமாம் அஹ்மத் ரஸா கான் ஃபாதிலி பரேலவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹ் அவர்கள் மீது இந்த தேவபந்திகள் அவதூறு பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். அந்த அவதூறுகளில் ஒரு அவதூறுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பதிலை காண்போம். ஆலா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹ் அவர்கள் சொன்னதாக அல் மல்ஃபூதில் வருகிறது. என்னவென்றால், மௌலவி பர்காத் அஹ்மத் அவர்களின் மரணத்திற்கு பிறகு மௌலவி சையத் அஹ்மத் சாஹிப் மர்ஹூம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை குதிரையில் சவாரி செய்த வண்ணம் செல்வதை கனவில் கண்டார்கள். கனவில் கண்டு, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களோ பர்காத் அஹ்மதுடைய ஜனாசா தொழுவதற்காக என பதிலளித்தார்கள். பிறகு ஆலா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், இந்த முபாரக்கான ஜனாசாவை நான் தொழ வைத்தேன். இந்த விஷயத்தை வைத்து இந்த வஹாபிய தேவபந்திகள் ஆலா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹ் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமத்து செய்தார்கள் என்று கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் என அவதூறு பரப்புகிறார்கள். அல் மல்ஃபூவில் ஆலா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமாக இருந்தேன் என்று எங்குமே குறிப்பிடவில்லை. மாறாக ஆலா ஹஸரத்துடைய கருத்து என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு ஆஷிகான பர்காத் அஹ்மதுடைய ஜனாசா தொழுகை தொழ வைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். இப்பொழுது தேவபந்திய வஹாபிகளிடம் நாம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறோம். முதலாவதாக, ஒருவர் யாராவது ஒரு இறந்தவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதை கனவில் பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது முஸ்லிம்கள் மீது அந்த இறந்தவருடைய ஜனாசா தொழுவது கடமையா இல்லையா? முஸ்லிம்கள் அவருடைய ஜனாசாவை தொழாமலேயே அடக்கம் செய்துவிட்டால் ஃபர்துல் கிஃபாயாவை விட்டதின் காரணத்தினால் பாவிகளாக ஆவார்களா மாட்டார்களா? அவருடைய ஜனாசா தொழுதால் ஜமாத்தோடு தொழுவார்களா அல்லது தனித்தனியாக தொழுவார்களா? ஜமாத்தாக தொழுதால் அந்த ஜனாசா தொழ வைக்கக்கூடிய இமாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இமாமத் செய்யக்கூடியவராக இருப்பாரா அல்லது முக்ததியாக இருப்பாரா? இரண்டாவதாக, யாராவது ஒரு உம்மத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமத்து செய்தால் இந்த காரியம் குஃப்ராகி விடுமா, பாவமா அல்லது மக்ரூஹா அல்லது இதில் எதுவும் இல்லையா? ஒருவர் இமாமத் செய்துவிட்டாலே அவர் முக்ததிகளை விட சிறந்தவராக ஆகிவிடுவாரா? இமாமத் செய்வதற்கு எல்லோரையும் விட தகுதியான ஒரு நபர் இருக்கிறார். அவர் இருந்தும் அவரை விட குறைவான தகுதியை உடையவர் இமாமத் செய்கிறார் என்றால் இந்த இமாமத் செய்வது குஃப்ரா, பாவமா அல்லது மக்ரூஹா? இரண்டாவதாக என்று நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை என்று இருந்தால் அல் மல்ஃபூதுடைய இந்த இபாரத்தை வைத்து ஆலா ஹஸ்ரத்தை குற்றம் காண்பது என்பது
ஃபித்னா ஃபசாதை தவிர வேறு எதுவும் இல்லை. மாறாக இந்த கேள்விகளுக்கு ஆம் என்று பதில் சொன்னால் முஸ்லிம் ஷெரீஃபில் ஹஜ்ரத் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ், அதற்கு என்ன தாவில் செய்வீர்கள்? முகீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஜ்ருடைய தொழுகையை இமாமத்து செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் அவர்களுடைய ஒரு ரக்காத் விடுபட்டு விடுகிறது. அவர்களுக்கு பின் நின்று விடுபட்ட அந்த சலாம் சொன்ன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுபட்ட ரக்காத்தை தொழுகிறார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ். அதே முஸ்லிம் ஷெரீஃபில் இன்னொரு இடத்துல இந்த ஹதீஸ் வருது. அதுல என்ன இருக்கு? ஃபஅரத்து தாஹீர அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅஹு. அதாவது நான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பின்னால் இழுக்க நாடினேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் முஸ்லிம் ஷெரீஃபில் இன்னொரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தரும் சத்தத்தை கேட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்னுக்கு வர எத்தனித்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருங்கள் என்று செய்கை செய்ததாக வருகிறது. இப்பொழுது ஒரு உம்மத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமத்தை செய்வது கூடாது என்று இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமத்து செய்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அவர்கள் பின்னாடி வர எத்தனித்த பொழுது அதை தடுத்து அங்கேயே இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கை செய்தார்களே, இது தவறு என்று சொல்ல வருகிறீர்களா? இந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் கொடுக்கும் விதமாக இமாம் இப்னு முல்லா அலி காரி மிர்காத்தில் அறிவிக்கின்றார்கள். ஃபீஹி தலீலுன் அலா ஜவாஸில் இக்திதாஇல் அஃதல் பில் மஃதூல் இதா அலிம அர்கான ஸலாத். குறைவான சிறப்புடையவர் தொழுகையுடைய அர்கான்களை பற்றி தெரிந்திருந்தால் அவர்களுக்கு பின்பு நின்று தொழுவது அவரை விட சிறந்தவருக்கு கூடும் என்ற தலீல் உள்ளது. இதன் மூலம் தெரிய வருகிறது என்று முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அது ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் தேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஷியத்துல் லம்ஆத்தில் சொல்கிறார்கள். அஸீ ஹதீஸ் மாலூம் ஷுத் कि हजरत पैगंबर सल्लल्लाहु अलैहि वसल्लम बबाज़ अस्हाब इख्तिदा करदा अस्त. இந்த ஹதீஸிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுக்கு பின் நின்று தொழுதிருக்கிறார்கள். அடுத்து அவங்க சொல்றாங்க மஜ்மூஆ தோ பார் அஸ்த். இப்படியாக 2 முறை நடந்துள்ளது. एक बार दीगर अबी बकर सिद्दीक कर दर मिसले हमी वाक़िया के अब्दुर रहमान इब्न औफ गुजारत. அதாவது ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின் நின்று தொழுதிருக்கிறார்கள். இதே போலவே அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நிகழ்ந்த சம்பவம் உள்ளது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது தேவபந்திகள் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுக்கும் ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் தேலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் என்ன ஃபத்வா கொடுப்பார்கள்? அலா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறை காணும் தேவபந்திகளே, உங்களுடைய கிதாபுகளையும் சிலது கொஞ்சம் பாருங்கள். இப்போ நான் போட்டது தஸ்கிரத்துல் ஹலீல் பாருங்க, தாருல் கிதாப் தேவபந்த், எழுதியவர் ஹஜரத் மௌலானா முகமது ஆஷிக் இலாஹி மீரட்டி அப்படின்னு இருக்கு. ஹலீல் அஹமது அம்பேட்டியுடைய வாழ்க்கை வரலாறு. இதில் என்ன வருகிறது பாருங்க. இந்த கிதாபில் 512-13வது பக்கத்தில் வரக்கூடிய சம்பவம். அதாவது ஷேக் சயீத் தக்ரூனி அவங்க கனவுல பார்க்குறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்குறாங்க. அவர் சொல்கிறார், मैंने ख्वाब देखा कि सरवर आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम तशरीफ फरमा है
और मुझसे किसी ने कहा कि ये रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम है. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அவர்கள் வருகை புரிந்திருக்கிறாங்க, அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒருவர் வந்து யாரோ ஒருவர் இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எனக்கு சொல்றாங்க. और एक आलिम हिंदी खलील अहमद नाम का इंतकाल हो गया है, उनके जनाजे की शिरकत के लिए तशरीफ लाए हैं. ஒரு இந்துஸ்தானுடைய ஒரு ஆலிம் खलील அஹ்மத் என்று பெயர் கொண்டவருடைய மரணம் ஏற்பட்டு விட்டது. அவர்களுடைய ஜனாசாவில் பங்கு கொள்வதற்காக இவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இப்ப தேவபந்திகளே, உங்கள் மௌலவி खलील அஹ்மத் அம்பேட்வியுடைய ஜனாதா தொழுகை ஜமாத்தோடு நடந்ததா இல்லையா? அந்த இமாமை பின்தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதாரா? இந்த தேவபந்தி இமாமின் மீது என்ன ஃபத்வா கொடுப்பீர்கள் சொல்வீங்களா? அந்த இமாமை பின்தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்க அப்படின்னு. அப்படி இருந்தால் இந்த தேவபந்தி இமாம் மீது என்ன ஃபத்வா கொடுப்பீங்க? இதை விட இன்னும் பெரிய ஷாக் உங்களுக்கு ஏற்படும். பாருங்க, ஷேகுல் இஸ்லாம் கே ஹைரத் அங்கேஸ் வாக்கியாத், இது நாஷிர் வந்து மக்தபாய் தீனியா தேவபந்த் யூபி. அதில் 47 சஃபால ஒரு மஷஹூர் புசுர்க் மௌலானா மர்கூப் அஹமத் சாஹிப் லாஜ்பூர் குஜராத், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெரியார் மௌலானா மர்கூப் அஹமத் சாஹிப் லாஜ்பூர் குஜராத்தை சார்ந்த அவர்கள் கனவு கண்டதாக வரக்கூடிய சம்பவம், பெருசா நீண்ட சம்பவம் இருக்கு. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு ஊர்ல கனவு காண்றாங்க. அவரை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு அந்த ஒரு லைப்ரரியில் பார்க்குறாங்க. அங்கே வந்து கிதாப், ஒரு முஜல்லது ஒரு கிதாப் இருக்கு. அதில் வந்து குதுபாக்களுடைய கிதாப்லாம் இருக்கு. அதில் சில குதுபாக்கள் வந்து ஹுசைன் அஹமத் மதனி தாண்டவி அவர் படிக்கக்கூடிய குதுபாக்களும் இருந்துச்சு. இந்த ஜாமா மஸ்ஜிதில் ஜும்மாவுடைய நாளில் மக்கள் நிறைய இருந்தாங்க, இப்போ தொழக்கூடியவங்க நிறைய இருந்தாங்க. அப்புறம் பாருங்க, मुसल्लियों ने फ़कीर से फरमाइश की कि तुम हज़रत खलीलुल्लाह से सिफारिश करो कि हज़रत खलीलुल्लाह अलैहिस्सलाम मौलाना मदनी को जुमा पढ़ाने का इरशाद फरमाएं. அப்போ தொழுகையாளிகள்லாம் வந்து சொன்னாங்க, எனக்கு சொன்னாங்க. யார் சொல்றாரு? அந்த புசுர்க் மர்ஹூப் ஆலம் சொல்றாரு, நீங்க வந்து சையதுனா खलीलुल्लाह अलैहिस्सलाम அவர்களுக்கு சொல்லுங்க, அவங்க வந்து மௌலானா மதனி அதாவது ஹுசைன் அஹமத் தாண்டவி அவரை ஜுமா படிக்க வைக்க சொல்லுங்க அப்படின்னு खलीलुल्लाह अलैहिस्सलाम அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. फकीर ने जुरत करके अर्ज किया कि हजरत खलील अलैहिस्सलाम ने मौलाना मदनी को जुमा पढ़ाने का हुक्म फरमाया. அப்போ நான் வந்து இந்த மக்கள் வச்ச கோரிக்கையை வந்து நானும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட சொல்லும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க मौलाना मदनी வந்து जुमा படிக்க வைக்க கட்டளையிட்டாங்க. मौलाना मदनी ने खुतबा पढ़ा और नमाज जुमा पढ़ाई. मौलाना मदनी खुतबा படிக்க வச்சாரு, जुमा தொழுகை நடத்தினார். हजरत इब्राहिम अलैहिस्सलाम ने मौलाना की इख्तिदा में नमाज जुम्मा अदा फरमाई. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌலானா மதனி அவங்களுடைய இख्तिदाல ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றினார்கள். फकीर भी मुख्तदियों में शामिल था, நானும் முக்ததிகளில் நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபல்ஹம்துலில்லாஹி அலா ذلك ஹம்தன் கஸீரன் கஸீரா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது உங்களுடைய பெரியார்களுடைய பெருமையை காட்டணும்னா கனவை வந்து ஜோடிப்பீங்க. அதுல எவ்வளவு இது பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஏன்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பின்னாடி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லையா? அதை விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மதனிய வந்து தொழ வைக்க சொல்றாங்க. அப்போ மதனி அதாவது ஹுசைன் அஹமத் தாண்டவி அவர் தொழ வைக்கிற அவரும் வந்து சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல நீங்க வந்து நீங்க தொழ வைங்க அப்படின்னு. அப்போ இவங்களுடைய ஸ்தானம் எவ்வளவு, கண்ணியம் எவ்வளோ, மரியாதை எவ்வளோ, நபிமார்களை விட மேல. அதுக்கு வந்து கனவு தானே அப்படின்னு சொல்லி ஜோடிச்சிருவாங்க. இப்போ நீங்க ஆலாதத் மீது வைக்கிற குற்றச்சாட்டு
அங்கே வந்து ஆலாதரத்து எங்கேயும் சொல்லல, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமாக இருந்து தொலை வச்சேன் அப்படின்னு ஆலாதரத்து சொல்லல. ஆனா இங்க என்ன இருக்கு, மதனி வந்து ஹுசைன் அஹமத் டாண்டனி வந்து அவர் வந்து இமாமாக இருக்கிறாரு, அவருக்கு பின்னாடி இப்ராஹிம் கலீலுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுதாக அப்படின்னு ஒரு கனவை நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்க நபியை வந்து அவதூறு பரப்புனீங்களா இல்லையா? அல்லாஹ் நாம் அனைவரும் ஹக்கை புரியக்கூடியவனாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.